ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வைக்கம் சத்தியாகிரகா பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 மார்ச் 30 வைக்கம் சத்தியாகிரகம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் வந்து நிறைவடையுது. ஸோ அதனால இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்த 2024 வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்த வைக்கம் சத்தியாகிரகா பற்றி ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மெயின்ஸ்லையுமே வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ்லையுமே வந்து வைக்கம் சத்தியாகிரகா பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, வைக்கம் சத்தியாகிரகா பத்தி புக்ஸ்ல இல்லாத சில நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசெண்டா தொடர்ந்து ஒரு 4-5 நாளா பாத்தீங்க அப்படின்னா வைக்கம் சத்தியாகிரகா பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்துருந்துச்சு. அதுல வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கேதர் பண்ணி நம்ம வந்து செஷன் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இது நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது வைக்கம் சத்தியாகிரகா பத்தினா ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கம் சத்தியாகிரகா பத்தி பார்த்துடலாம். இந்த வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, கேரளால உள்ள வைக்கம் அப்படிங்கிற இடத்துலதான் இது வந்து ஆரம்பிக்குது. இது ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கேரளால கோயிலுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இலவா அந்த மாதிரி சில தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே கோயிலுக்குள்ளேயும் அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போற பாதை இருக்குல்ல, அந்த பாதையை கூட அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான அடக்குமுறை வந்து போடுறாங்க. இது மட்டும் நிறைய அடக்குமுறை வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கு எதிராக போராடின ஒரு இயக்கம் தான் என்ன அப்படின்னா, இந்த வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிறது. ஸோ இதோடைய ஆரம்பத்தை பொறுத்தவரை காந்தியோடைய அந்த ஒத்துழையாமை, காந்தியோடைய நான் கோஆபரேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்னால இன்ஸ்பயர் ஆன டி.கே. மாதவன் என்ன பண்றாரு அப்படின்னா 1917 ஸோ 1917 காந்தி வந்து சம்பாரன், கேதா இந்த மாதிரி இடத்துல நிறைய சத்தியாகிரகம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதுல இன்ஸ்பயரா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தேச அபிமானி, முக்கியமா தேச அபிமானி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில தலையங்கம் வந்து எழுதுறாரு. ஸோ தலையங்கத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காந்தியோடைய இந்த பிலாசபியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைகள், அதே மாதிரி இந்த கோயிலுக்கு விட மாட்டாங்கல்ல, இதெல்லாம் எதிர்த்து நம்ம வந்து ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தலையங்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறாரு. ஸோ எழுதுனதுக்கு அப்புறமா 1921 காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலிக்கு வந்து வராரு. ஏன்னா 1921 சமயத்துல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சமயத்துல காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, திருநெல்வேலிக்கு வந்து வராரு. அப்போ திருநெல்வேலியில காந்தியடிகளை யார் சந்திக்கிறா? இந்த டி.கே. மாதவன் சந்திக்கிறாரு. சந்திச்சு அவருடைய ஐடியாஸ் சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு போராட்டம் நடத்தணும், உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கு காந்தி வந்து என்ன பண்றாருன்னா, ஓகே நீங்க வந்து போராட்டம் நடத்துங்க, உங்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த 1921 சந்திப்புல காந்தி வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 1923 1923 மறுபடியும் காக்கிநாடா காங்கிரஸ் செஷன்ல இதை பத்தி இந்த மாதிரியான இந்த இஷ்யூக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து ஒரு சத்தியாகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டி.கே. மாதவன் என்ன பண்றாரு, காக்கிநாடா செஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க, காக்கிநாடா காங்கிரஸ் செஷன் 1923 நடக்குது. அதுல இதை பத்தி பேசுறாரு. ஸோ அதுல காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒப்புதல் நடத்திடுறாங்க, ஒப்புதல் கொடுத்துறாங்க. ஓகே நீங்க வந்து நடத்திக்கங்க அப்படின்னு ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிறது காந்தியோடைய ஒப்புதல் பெற்று, அதே மாதிரி காங்கிரஸோடைய ஒப்புதல், 2 பேரோட ஒப்புதல் பேர்ல நடந்த விஷயம் தான். ஏன்னா சில சமயம் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க, வைக்கம் சத்தியாகிரகா வந்து காந்தியோடைய ஆதரவு ஒப்புதல் பெற்று நடந்த இயக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து காந்தியோட்டையும் ஒப்புதல் வாங்கியிருக்காங்க, ஆதரவு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸோடைய இதுக்கு கீழ் நடந்த ஒரு சத்தியாகிரகம் தான் அந்த வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிறது. ஸோ இதோடைய தொடக்கம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இதோடைய முன்னோடிகள் யாருன்னா அவங்க 3 பேர் தான். யார் யாரு? டி.கே. மாதவன், கே.பி. கேசவ மேனன், அடுத்து முக்கியமா கேலப்பன், கேலப்பன். ஸோ இந்த கேலப்பன் தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேரளா காந்தின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில நபர்களுக்கு இந்த பெட் நேம்ஸ் இருக்குன்னு அதை பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப கேட்கலாம், யார் வந்து கேரளா காந்தி அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்கன்னு கேட்கலாம். அதே மாதிரி மதுரை காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரை பத்தி ஆல்ரெடி குரூப் 1 மெயின்ஸ்ல 2019 நினைக்கிறேன் குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ மதுரை காந்தி யாருன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சத்தியாகிரக இயக்கத்துக்கு வந்து முன்னோடியா இருக்காங்க. ஸோ இந்த சத்தியாகிரகம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, 30 மார்ச் 1924 வந்து ஆரம்பிக்கும். ஸோ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த ரோட்ல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களோ அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, போராட்டம் வந்து நடத்துறாங்க. ஸோ அதுல முதல்ல அந்த இடத்துக்கு சென்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 இளைஞர்கள், கோவிந்த் பன்னிக்கர், அதுக்கப்புறமா பகுலேயன், அதுக்கப்புறமா குஞ்சாப்பு. இவங்க 3 பேருமே வந்து நாயர், இலவா இந்த மாதிரி சில தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தடையை மீறி அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ போனதுக்காக அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. ஸோ அவங்க கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த இயக்கம் அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாகுது. ஸோ நிறைய பேர் இந்த இயக்கத்துல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, மார்ச் 25 காந்தி என்ன பண்றாரு, வைக்கோமுக்கு வந்து போறாரு. வைக்கம்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக வைக்கோமுக்கு வந்து காந்தி போறாரு. ஸோ அங்கு ஒரு சமரசம் ஏற்பட்டது. ஸோ அங்குள்ள கோயில்களை சுற்றியுள்ள 4 சாலைகளில் 3 என்ன பண்றாங்க, அனைவருக்கும் வந்து திறக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 சாலை, அந்த கோயிலுக்கு போறதுக்கு வந்து மொத்தம் 4 சாலைகள் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் கோயில்னா
4 சீட் போறதுக்கு வந்து 4 சாலைகள் இருக்கு. ஸோ அதில் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 3 சாலைகளை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, புதுசா ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுல எல்லாருமே போய்க்கலாம். ஆனா கோயிலுக்குள்ள போறதுக்குன்னு அனுமதி வழங்கல. அந்த சாலையில போறதுக்கு மட்டும் தான் என்ன பண்றாங்க, அனுமதி வந்து வழங்குறாங்க. ஸோ ஒரே ஒரு சாலைகளை மட்டும் என்ன பண்றாங்க, இந்த ஒரு சாலை மட்டும் யாரும் போகக்கூடாது, ஒன்லி பிராமின்ஸ் மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சாலைகளை மட்டும் வச்சுட்டு மீதி 3 சாலைகளையும் வந்து திறந்து விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா காந்தி என்ன பண்ணாரு, ஓரளவு காம்ப்ரமைஸ் வந்து ஆயிட்டாரு. ஸோ ஆனதுக்கு அப்புறமா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியாக சத்தியாகிரகம் நவம்பர் 23, 1925. நவம்பர் 23, 1925 இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சத்தியாகிரகம் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தியடிகளும் WH பிட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை வந்து போடுறாங்க. ஸோ அந்த உடன்படிக்கையின்படி யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் வந்து இந்த சத்தியாகிரகத்துக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, அரசாங்கம் வந்து வெளியே விட்டுறாங்க. ஸோ காங்கிரஸ் என்ன பண்ணிடுறாங்க, இந்த போராட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதோட இந்த போராட்டம் வந்து நிறைவுக்கு வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல முக்கியமான ரோல் ஆற்றுனது யாருன்னா, பங்காற்றுனது வந்து பெரியார். தந்தை பெரியாருடைய பங்கு வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்ல வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா தந்தை பெரியாருடைய பங்கு தான் வந்து முக்கியமா வந்து கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த வைக்கம் சத்தியாகிரகம் சமீபத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அரசாங்கம். கேரள அரசாங்கமும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, அதை பத்தியும் வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெரியாரை பொறுத்தவரை பெரியார அந்த வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு வந்து பங்கேற்றுங்க அப்படிங்கிறத கூப்பிடுறது யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். ஸோ ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறத என்ன பண்றாரு, ஏன்னா அங்க உள்ள காங்கிரஸ்காரங்களை எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கேரளா காங்கிரஸ்காரங்களை ஃபுல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சமயம் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் பெரியாரை கூப்பிடுறாரு. ஸோ இந்த சமயத்தில் 1924 சமயத்துல பெரியார் தான் வந்து காங்கிரஸோடைய தலைவராக வந்து இருக்கார். ஸோ அதனால பெரியார் வந்து கூப்பிடுறாரு. ஸோ கூப்பிட்டோன்னா பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய அந்த காங்கிரஸ் பதவியை வந்து தற்காலிகமா ராஜாஜிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கேரளாக்கு வந்து போறாரு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 முக்கியமான நபர்கள் வந்து கலந்துருக்காங்க. ஒன்னு பெரியார் வந்து கலந்துருக்காரு. அதே மாதிரி ராஜாஜி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த வைக்கம் போராட்டத்தில் வந்து ராஜாஜியும் கலந்துருக்காரு. ஸோ அப்ப ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க யார் யாரெல்லாம் கலந்துருக்கா, யார் யார் கலந்துருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கியமா யார் கலந்துருக்கா அப்படின்னா ராஜாஜி கலந்துருக்காரு. அதே மாதிரி பெரியாரும் கலந்துருக்காங்க. ஓகேங்களா, 2 பேர் வந்து கலந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வைக்கம் இதுல வந்து பெரியார் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் சிறை அனுபவிக்கிறாரு. அதே மாதிரி அதிக காலம் சிறை தண்டனை அனுபவிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான். ஸோ அவர் ப்ரொடெஸ்ட் பண்றாரு, அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் சிறையில் இருக்காரு, திரும்ப வெளியே விடுறாங்க, திரும்ப போய் ப்ரொடெஸ்ட் பண்றாரு, திரும்ப அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அதிக காலம் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சிறையில வந்து தண்டனை வந்து அனுபவிச்சிருக்காரு. அதனால இவருடைய அந்த சேவையை பாராட்டி இவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் பெரியாருக்கு யார் கொடுத்தா அப்படின்னா திருவி கல்யாண சுந்தனார். திருவிக்கா என்ன பண்ணாரு, வைக்கம் வீரர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியாருக்கு யார் வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்ததுன்னு கேட்பாங்க. யார் கொடுத்தா, வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா, ஸோ அப்ப இது 2 முக்கியம். யார் கூப்பிடா, ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற கூப்பிடாரு. பெரியார் கிட்ட இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் பதவி இருக்கு, அந்த பதவியை தற்காலிகமா ராஜாஜிட்ட கொடுத்துட்டு என்ன பண்றாரு, பெரியார் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து போறாரு. ஸோ அவருடைய அந்த சேவையை பாராட்டி வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை திருவிக்கா வந்து கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த போராட்டத்துடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒரு செலிப்ரேஷன் வந்து நடத்துறாங்க, ஒரு கொண்டாட்டம் வந்து நடத்துறாங்க. ஸோ அதுல அந்த சக்சஸ் மீட்டுக்கு யார் தான் தலைவரா போடுறாங்க அப்படின்னா பெரியார் தான் தலைவராக போடுறாங்க. 1925 நடைபெற்ற வெற்றி விழாவுக்கு தலைமை தாங்க அழைக்கப்பட்டார். ஸோ எத்தனை பேர் இருந்தும் என்ன பண்றாங்க, பெரியார் வந்து அவருடைய பங்களிப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால பெரியார அந்த வெற்றி விழாவுக்கு தலைமை தாங்க வந்து அழைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதுல முக்கியமா நிறைய பெண்கள் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ அதுல தமிழகத்தை பொறுத்தவரை பெரியாரின் மனைவி நாகம்மை. ஓகேங்களா, ஸோ பெரியாரின் மனைவி நாகம்மை, இன்னும் நிறைய கேரளா பெண்கள் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை பெரியாருடைய மனைவி. ஸோ முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நாகம்மை ஈடுபட்டு இருக்காங்க, ராஜாஜி ஈடுபட்டு இருக்காங்க, அதே மாதிரி பெரியார். இந்த 3 பேர் நீங்க மொத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சமீபத்துல இதை செலிப்ரேட் பண்றதுக்காக அரசாங்கம், கேரள அரசாங்கமும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. அதுல முக்கியம் என்ன அப்படின்னா வைக்கம் சத்தியாகிரக நினைவு அருங்காட்சியகம். ஓகேங்களா, ஸோ வைக்கம் சத்தியாகிரக நினைவு அருங்காட்சியகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 2020 வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் சத்தியாகிரக நினைவு வளாகம் திறக்கப்பட்டது. வைக்கத்துல என்ன பண்றாங்க, அந்த சத்தியாகிரகத்தை நிறைவு கூறும் விதமா ஒரு அருங்காட்சியகம் வந்து எப்போ திறக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 2020 திறந்துடுறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா வைக்கத்தில் 29 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஜனவரி 1994 என்ன பண்றாங்க அப்படின்னா பெரியாருடைய அந்த அர்ப்பணிப்பை பாராட்டி பெரியாருக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நினைவகம் கட்டப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப கட்டியிருக்காங்க, 1994 என்ன பண்ணிருக்காங்க கேரளா அரசாங்கம் பெரியாருக்கு ஒரு நினைவகம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா வலியாக்காவல்
இந்த வைக்கத்துக்கு கிட்ட உள்ள வலியக்காவல் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைந்துள்ளது. இந்த நினைவிடத்தில் சமூக சீர்திருத்தவாதிகளின் வாழ்க்கை அளவிலான சிலை உள்ளது. யார் யாரெல்லாம் முக்கியமா அதில் பங்கேற்றுட்டாங்களோ அவங்களுடைய சிலை வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நூலகமும் உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த நினைவகம் இருக்குல்ல, இதை வந்து யார் தான் பராமரிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா கேரள அரசாங்கம் தான் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் இதோடைய பராமரிப்பை முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது இந்த நினைவகம் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா தமிழகத்துக்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியா செப்டம்பர் 17 2023 இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா பெரியாரின் பிறந்த நாளில் தமிழக அரசு வைக்கம் விருதை வழங்குகிறது. புதுசா என்ன பண்றாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்ப இருந்து செப்டம்பர் 17 2023 என்ன பண்றாங்கன்னா வைக்கம் விருது அப்படிங்கிற ஒரு விருது வந்து வழங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா தமிழகத்திற்கு வெளியே உள்ள மாநிலங்களில் ஒடுக்கப்பட்டவர்களின் நலனுக்காக பாடுபடும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஸோ யாருக்காக, முக்கியமா தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னா தமிழகத்துக்கு வெளியே உள்ள வெளி மாநிலங்கள்ல உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நலனுக்காக யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களுக்கு எப்படி வந்து தமிழ்நாட்டில இருந்து வெளி மாநிலமான கேரளாத்துக்கு போய் அங்க உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரியார் போராடினாரோ அதே மாதிரி இப்போ தமிழர்கள் வெளியுள்ள மாநிலத்துடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த வைக்கம் விருது அப்படிங்கிற விருது வந்து வழங்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியா 2024 வைக்கம் சத்தியாகிரகம் அதன் 100வது ஆண்டை குறிக்கிறது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஏப்ரல் 1 2023 அன்று வைக்கமில் நடைபெற்ற விழாவில் கேரளா முதல்வர் பினராயி விஜயனும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இணைந்து 100ஆண்டு விழாவை தொடங்கி வைத்தனர். ஓகேங்களா? இதான் வந்து இதோட முக்கியமான விஷயம். வைக்கம் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு உறுதி. ஸோ அதனால இதுல உள்ள முக்கிய என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நல்லா படிங்க. இதெல்லாம் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல மெயின்ஸ் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு தெரியும்னா அதையும் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறோம். ஸோ வேற எந்த டவுட் இருந்தாலும் சரி, என்ன வேணும்னாலும் சரி, நீங்க வந்து கேளுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டியூட்.